அடுத்த ஆண்டு மலேசிய பல்கலைக்கழகங்களில் ஆப்கானிஸ்தானை சேர்ந்த 3800 விரிவுரையாளர்களும் மாணவர்களும் சேர்த்து கொள்ளப்படுவார்கள் என கூறப்படுவதை கல்வி அமைச்சு நேற்று மறுத்தது. இது அப்பட்டமான பொய் என்று கல்வி அமைச்சின் அதிகாரி ஒருவர் கூறினார். அண்மையில் தலிபான் தலைமையிலான ஆப்கானிஸ்தான் கல்வி அமைச்சின் பேராளர் குழுவை வரவேற்ற கல்வி அமைச்சுக்கு எதிராக குறைகூறல்கள் எழுந்ததை அடுத்து இந்த குற்றச்சாட்டு வலம் வருகிறது. ஆப்கானிஸ்தான் கல்வி அமைச்சிலிருந்து வந்த அதிகாரிகளுடன் கல்வித்துறை குறித்து கல்வி அமைச்சு கருத்துக்களை பரிமாறிக்கொண்டது என்று கடந்த நவம்பர் 16ஆம் தேதி கல்வி அமைச்சர் ஃபட்லினா சீடிக் கூறியிருந்தார். பெண்கள் இடைநிலை பள்ளிக்கூடங்களிலும் பல்கலைக்கழகங்களிலும் கல்வி கற்பதற்கு அனுமதிக்காத உலகிலேயே ஒரே நாடு ஆப்கானிஸ்தான். தலிபான் அரசாங்கத்தின் பெண்களுக்கான எதிரான இந்த தடை பாலின ஒதுக்கல் என்று ஐநா பேரவை சாடியிருக்கிறது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.